இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நலமுடன் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நிஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் விசேஷித்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வருவீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலேயும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆபிராமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஏன் நீ பயப்படக்கூடாது? நீ ஏன் பயப்பட வேண்டாம்? அதற்கு பதில் சொல்ல, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கூட ஏதோ ஒரு காரியத்தினால பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு செய்தினால பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனையினால பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு நேராகத்தான் அந்த வார்த்தை வருகிறது, பயப்படாதே, பயப்படாதே. நம்முடைய ஆண்டவர் பயத்தை போக்குகிற ஆண்டவர், தைரியத்தை கொடுக்கிற ஆண்டவர். எதன் அடிப்படையில் கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, அதில் பின்னால் சொல்லப்படுகிறது, நீ பயப்படாத, ஏன்னா நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு கேடகமாக கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு மகா பெரிய பலனாக கர்த்தர் இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஒரு வசதி படைத்த நபர் அல்லது நல்ல அதிகாரம் படைத்த நபர் நம்மளை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொன்னான்னா நம்ம நம்புகிறோம். ஏன்னா அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறாரு, எனக்கு பலனாக இருக்கிறார், நம்ம நம்புகிறோம். ஆனால் ஒரு சின்ன பிள்ளை நம்மளை பார்த்து பயப்படாதங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. அது விவரம் தெரியாமல் சொல்லுது. நம்ம பிரச்சனை அந்த பிள்ளைக்கு என்ன தெரிய போகுது, சின்ன பிள்ளைக்கு என்ன தெரிய போகுது, நம்ம கடந்து செல்கிற பாதை அதுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை கேர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பணம் பலம் படைத்த ஒரு நபர் நம்மளை பார்த்து நீ ஏன் பயப்படுறா அப்படின்னு சொன்னார்னா உடனே நமக்கு ஒரு தும்பு வருகிறது. இதனால் அவர் கேடகமாக இருப்பார், அவர் பலனாக இருப்பார், நமக்கு பக்கபலமாக இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார், அவரால் முடியும், அவர் இந்த காரியத்தில் உள்ளே இறங்கினார்னா எல்லாம் பிரச்சனை முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வருகிறது. அப்படி தானே? இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து நான் பயப்படாதேன்னு சொல்கிறவர் லேஸ்பட்டவர் அல்ல. இந்த வானத்தை பூமியை உண்டாக்கினவர், இந்த அண்ட சராசங்களை சிருஷ்டித்து ஆள்கிறவர், உங்களையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. ஒரு டாக்டர் உங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சரீரத்தின் அவயவங்களை எல்லாம் உருவாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. வியாதி நிமித்தமாக பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வியாதி என்னமாய் முடியுமோ, இந்த வியாதி என்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போய் விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து இந்த வார்த்தை வருகிறது, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொருளாதார காரியத்தில் கடனுக்குள்ள சிக்கி தவிக்கிற தேவ பிள்ளையை உங்களை பார்த்து கர்த்தர், பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். உன்னை நெருக்குகிற ஜனம் பெருகி இருக்கிறாங்களா? உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிற ஜனங்கள் கூடியிருக்கிறாங்களா? கர்த்தர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் பலனாயிருக்கிறேன் என்று சொல்லல, மகா பெரிய பலனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதை உங்களுக்குன்னு எடுத்துக்கிடணும். நம்ம சொல்லணும், கர்த்தர் என்னை பார்த்து சொல்லி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். கேடகம்னா என்னது? பழைய காலத்தில் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கையில் வாள், இன்னொரு கையில் என்ன வச்சுருப்பாங்க? கேடகம் வச்சுருப்பாங்க. அது எதிரிகளுடைய ஆயுதங்கள் தாக்குதலை தடுப்பதற்கு. வாளை வச்சு அவங்க வெட்டுறாங்கன்னா இப்படி தடுப்பதற்கு, அம்பு வருதுன்னா தடுப்பதற்கு, அப்படி ரவுண்டாக இருக்கும்ல, அதான் என்னது? கேடகம். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அதோடு மாத்திரமில்லை, மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தைரியமாக இருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யார் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கு. எனக்கு வருகிற அம்புகள், எனக்கு எதிராய் வருகிற ஆபத்துகள் எல்லாவற்றையும் தடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு முன்னால் கேடகமாக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார்னு சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணி ஆண்டவரை நம்முடைய முன்னால் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை தைரியப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் பயந்து போய் இருக்கிறாங்களோ, எந்த காரியத்தினால பிள்ளைகள் பயந்து கூனி குறுகி போய் இருக்கிறாங்களோ, அத்தனை பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு உன் பேரில் விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளுக்கு நீ கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன காரியங்கள் பிள்ளைகளை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அத்தனை காரியத்திற்கும் என் ஆண்டவர் கேடகமாயிருந்து பிள்ளைகளுக்கு பலனாயிருந்து பிள்ளைகளை பயப்படாதபடி பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் பிள்ளைகளோடு கூட இருப்பீரா. துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுங்க, பயம் எல்லாம் மாற பண்ணுங்கப்பா. தைரியத்தை கொடுக்கிறதற்காக நன்றி. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு சொன்ன ஆண்டவர் நீங்கள் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்படாதங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராங்க. God bless you.